ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சர்வேஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பு இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இங்கே எந்த ஊரில் இருக்கோன்னா மாராவளை அப்படிங்கிற ஒரு குட்டி ஊரில் தான் இருக்கோம். இது ஊரில் பெரிய ஊர் தான். இது பெரிய ஊர். ஆமாண்ணா. சரி, ரைட்டு, பெரிய ஊர். இது எங்கே இருக்குன்னா புளியம்பட்டி பக்கத்தில் தான் இருக்குது. புளியம்பட்டியிலேருந்து ஒரு கிராமத்துக்குள்ளே வரணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் ஃபெஸ்டிவலு. அங்கே வந்து கிடாய் வெட்டி அங்கேயே சாப்பாடு போடுவாங்க. அந்த ஃபெஸ்டிவலு தான் வந்திருக்கோம். நம்ம போயிட்டு அந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிள்ளையார் கோயிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விளக்கமும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இந்த பட்டாசு வானம் விடும்போது அப்படியே வந்து ஓலையில் பட்டு ஓலை தீப்பற்றி வச்சுங்க, அதை அப்படியே அணைச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு மாவு எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த விளக்கு மாவுக்காக ஒரே ஒரு கெடா குட்டி வெட்டுவாங்க. அதுக்கு தான் இப்போ துளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. துளுக்கு ஏசுனா பார்த்திங்கன்னா அதை வெட்டிட்டு இந்த ஒரு இது முடிச்சிருவாங்க. என்னடா பண்ணுவாங்க? அடுத்து வெளுப்பானே முடிச்சு காரியத்தை நல்லபடியா என்னமோ தப்பாத விருந்தாங்க. அதையெல்லாம் நீங்க சீக்கிரம் மாமாங்க அதுக்கு ஒரு போக்கை பண்ணி கிளியர் போடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு மாவுக்கு ஆடு வெட்ட போகிறாங்க. ஃபுல்லாக ஊரில் இருக்கவங்கெல்லாம் விளக்கு மாவு எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமிக்கு பெரிய விளக்கு மாவு ஒன்று இருக்குது. அது விளக்கு மாவு இல்லை, ஒரு 2 ஆனால் அது செமையாக இருக்குது. விளக்கு மாவு எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு கிடா ஒன்று வெட்டுறாங்க. பாருங்க, அருவாள். எதுவுமே தெரியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிடாலாம் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மதிய சாப்பாடு மட்டும் இப்போ போடுறாங்க. அந்த மதிய சாப்பாடு தான் இப்போ எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கருப்பராயர் கோயிலில் கடாய் வெட்டுறதுக்காட்டி
அங்கே இருக்கிற பிள்ளையார் கோயிலில் மூடிட்டாங்க. வயசு 10 வயசு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சாத்திட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா கற்பங்கோயில், இது வந்து அம்மன் கோயில். மதுரை வீரங்களா? மதுரை வீரர் சாமி. இது வந்து அம்மன் கோயில் இது பண்ணிட்டு நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் கோயிலில் வந்து கிடாய் வெட்ட போகிறாங்க. ரெண்டா? எங்கே ஒரு 2 இருக்குதா? ஒரு 2 கிடாய் வெட்ட போகிறாங்க. வந்து மதுரை வீர சாமிக்கு வந்து கிடாய் வெட்ட போகிறாங்க. சந்தோஷமா இருக்குன்ட்டு பண்றது அப்புறம் சொல்லவே கூடாது. ஏறாடி துளுக்கு ரத்தத்தை பானையில் பிடிச்சிருக்கா? இது பண்ணி இது பண்ணுவாங்க. ஈரல். ஓ, ரத்தம் ஈரல். ஈரல் இது வந்து எடுத்துக்கோங்க. என்னென்ன பண்ணுறீங்க? டேடி படையில் ஓட்டுருவாங்க. இங்கே தான் நம்ம நிற்கிறாங்க தான் படையில் ஓட்டுருவாங்க. சாப்பாடு விலையை போட்டு அடுத்து ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா போய் அவங்க வீட்டில் இருந்து மதுரை வீரசாமி அழைச்சிட்டு வருவாங்க ஊருக்குள்ளேருந்து. அது பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அது ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்டுன்னு பார்த்திங்கன்னா, அந்த சாமி அங்கேருந்து அழைச்சிட்டு வரும்போதே அந்த சாமிக்கான இது வந்து ஒரு அசைவமான சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாமிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுருட்டு, அதுக்கப்புறம் சாராயம், அப்புறம் கல், அதுக்கப்புறம் இந்த திரி 2ஐயும் பற்ற வச்சு வாயால் அணைக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். அது பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எல்லாமே லீகலாக நடக்கிறது தான். எல்லா விஷயமும் லீகலாக நடக்கிறது தான். இதுவும் இல்லீகலாக நடக்கிற விஷயம் கிடையாது.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை வீரசாமி கோயிலுக்கு பார்த்திங்கன்னா சாமி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சாமிக்கு படைப்பு போட்டு சாப்பாடு, அப்புறம் ரத்த பொரியல், அப்புறம் முட்டை, அப்புறம் சாராயம், கல் அது இதுன்னு கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாப்பிடுறாங்க
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லுங்கள். பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் வியந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோவில் எல்லாமே முழுக்க எல்லாமே லீகலாக நடந்தது தான். எல்லா ஊர் பொதுமக்கள் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக யாருமே கிடையாது. எல்லாமே இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எல்லாமே லீகலாக பண்ணுறது. எதுக்கும் எந்த ஒரு இதில் நடந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் இல்லீகலான எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. எல்லாமே குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த ஒரு நடந்த எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. எல்லாமே லீகல் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குடா, இந்த மாதிரிலாம் ஒரு கோயில் இப்படி பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லுங்கள். சரி, ஓகேங்க. இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. சரி, ஓகேங்க. இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன். இத்துடன் விடைபெறுது உங்களை SSK தமிழா. எப்போவும் சிரிச்சுட்டே இருங்க. சிரிப்பு மட்டும் தான் முக்கியம். எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி, ஓகேங்க. டாட்டா பாய். நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன்.